ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடங்கினது போல தான் இருந்துச்சு. 10வது மாதத்திற்குள்ளாக நாம் இந்த நாளிலே பிரவேசித்திருக்கிறோம். கண்ணை மூடி நாம் முழிக்கும் முன்பாகவே மாதங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது, நாட்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த மாதத்தை தெய்வனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தின தகப்பனே, இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகை இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த மாதத்திலே உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் மேல் நீர் அசைவாடுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் உடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து நீரே குடும்பத்தின் தலைவராயிருந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் வீணான செலவுகள் வராதபடிக்கு வெளியடைத்து கொள்ளுங்க. பிள்ளையுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி உங்கள் கரத்தில் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட 8, 9, 10ஆம் தேதிகளில் நம்முடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறுகிற அபிஷேக கூட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதனுடைய தேவைகள் அதிகமாய் காணப்படுகிறது. அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய மிஷினரிகள் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க. அவர்கள் வரும்போதும் கடந்து செல்லும் போதும் அவருடைய சரீரத்தை தேவன் வெளியடைக்கும்படியாக சுகமாய் அவர்கள் வந்து சேரவும், சுகமாய் மீண்டுமாய் கடந்து சென்று அந்த இடத்துல ஊழியத்தை செய்யவும் ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் அவர்கள் மேல் தேவன் போடும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மளுக்கு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எந்த காரியத்தில் நீ பட்டு போய் இருக்கிறாயோ அந்த பட்டுப்போன உன் வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ணும்படியாக, அதை தழைக்க பண்ணும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த 10வது மாதம் இந்த நாளிலே நீ ஆச்சரியமான காரியங்களை காண்கிற மாதமாய் உனக்கு காணப்பட போகிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைக்கலை, பட்டு போய் இருக்கு. என் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள் பட்டு போய் இருக்கிறது. என்னுடைய குடும்பமே பட்டு போய் பிரிந்த நிலைமையில் இருக்கிறது. கற்பத்தின் கனி இல்லாமல் என் குடும்பம் தலைக்காமல் இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா? உன்னை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, பட்டு போன உன் வாழ்க்கையை நான் தலைக்க பண்ண போகிறேன். வாசிக்கிறேன் கேளுங்க. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இங்கே பார்க்குறோம், பட்டுப்போன உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்கிறத வெளியின் விருட்சங்களெல்லாம் காணுமாம். உடைய குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் பட்டுப்போன நிலைமையில் இருக்கிறதுன்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் பட்டுப்போன வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ண போகிறேன். எதிலெல்லாம் பட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாயா? இன்றைக்கு உன் வாழ்க்கை துளிர்க்க போகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்க்க பண்ண போகிறார். உன்னுடைய தொழிலிலே ஒரு முன்னேற்றமான ஒரு காரியத்தை பட்டுப்போன உன் தொழில் மீண்டும் தலைக்க பண்ண போகிறார். ஏன் கவலைப்படுறீங்க? இந்த மாதம் துளிர்க்க பண்ணுகிற மாதமாய், பட்டுப்போன உன் வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிற மாதமாய் தேவன் மாற்ற போகிறார். அது எல்லாருடைய கண்களும் காணுகிறதாய் காணப்படும். இவங்க இப்படி தானே இருந்தாங்க, எப்படி இப்படி செழிப்பாக வந்துட்டாங்க, எப்படி இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற விருட்சங்களெல்லாம் காணுமாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அப்போ இந்த நாளில் அது துளிர்க்க பண்ண வேண்டுமானால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும்போது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பள்ளத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இங்கே பார்க்கிறோம், தேவனுக்கு பயந்தபடியினால் மருத்துவச்சிகள் இந்த நாளிலே குழந்தைகளை என்ன செய்யலை, கொல்லாதபடிக்கு அவர்கள் விட்டு விட்டார்கள். அதனால் உடைய குடும்பம் தலைத்தது. அங்கே என்ன நடக்கிறது?
கர்த்தருக்கு பயப்படும் பயம் அங்கு காணப்பட்டபடியினாலே மருத்துவச்சியுடைய குடும்பங்கள் எல்லாம் தலைக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஒரு குழந்தை ஒரு ஜீவன், ஒரு உயிர். அந்த உயிரை கொலை பண்ணும்படியாக பிறந்த உடனே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜாவின் கட்டளை. ஆனால் இந்த நாளிலே கருவிலே அவருடைய கண்கள் நம்மை கண்டது, அதனால் அவருடைய சார்பிலே நாம் விழுந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் கருவிலே உங்களை என்னை அவர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டாரு. அப்போ இந்த நாளில் இந்த மருத்துவச்சிகள், ஐயோ இது ஆண்டவர் கொடுத்த ஜீவன், இந்த ஜீவனை நான் நினைச்சு கிடையாது அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவர்களுக்குள்ளா இருந்தபடியினால அங்கு அவர்களை தலைக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரிய சகோதரியே, இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் தலைக்க பண்ண விடாதபடிக்கு இருக்கிற தடைகளை தகர்க்கும்படியாக நீ ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக குடும்பங்களில் இந்த நாளில் அபார்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் என் குடும்பத்தில் நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், உபாசித்து ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷையில் துதிக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் ஏன் என் குடும்பம் தலைக்கலைன்னு சொல்லி கேட்கிங்களா? நீங்கள் எந்த காரியத்தில் பாவம் செய்திருக்கீங்களோ அந்த பாவத்தை அறிக்கைட்டு ஜெபம் பண்ணும்போது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய குடும்பங்கள் தலைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய பிள்ளைகள் தலைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் துளிர்க்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுமானால் ஆண்டவர் உன்னை தலைக்க பண்ணுகிறவராக இருப்பார். இதனால என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பள்ளங்களை கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்டில் பார்க்கிறோம், அவர்கள் என்ன செய்யறாங்க? கைகளில் கம்பை ஊனி நடக்கிற ஒரு காய்ந்து போன ஒரு கம்பு. அந்த கம்பை ஊனி அவர்கள் நடக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. 12 கோத்திரத்துக்கும் 12 கம்புகளை ஆண்டவர் எங்கடிச்சிறாரு? வைக்க சொல்றாரு. அப்போ அந்த 12 கம்புகளை அந்த இடத்துல வைக்கும்போது அதெல்லாம் காய்ந்து போனது, பட்டு போன அந்த கம்புகள். ஆனால் அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த 12 குச்சிகளை என்ன செஞ்சுட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் வரும்போது ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்த்தது மாத்திரமல்ல, வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பட்டுப்போன அந்த கம்பை துளிர்க்க பண்ணுகிறவர் பட்டுப்போன உன் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணாமல் இருப்பாரா? நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே துளிர்க்க பண்ணும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னை துளிர்க்க பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைக்கப் போகிறார். இதனால தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நீ கடந்து வரும்போது தேவனுடைய சமூகம் உனக்கு முன்பாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிறதாய் இந்த மாதத்திலே காணப்படும். அடுத்ததாய் வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்பொழுதும் நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்போ இங்கே பார்க்கிறோம், தேவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். உண்டு பண்ணுகிறவராய் மாத்திரமல்ல, அந்த திராட்சை தோட்டத்தில் வேலி அடைத்து இவங்கெல்லாம் நல்ல கனி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுறீங்க. நீங்கள் என்ன கனி கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. நீங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்காத பட்சத்தில் அங்கே அந்த செடி என்னாகும்? பட்டு போகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல மழை பெய்யா அந்த வேலையெல்லாம் பிடுங்கினது மாத்திரமல்ல, மழை துளி கூட அது மேலே படாதபடிக்கு அவர் பாதுகாப்பாராம். பாருங்களேன். அப்போ இந்த நாளில் நீ தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, இந்த மாதத்திலே தேவன் உன்னுடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். இந்த மாதம் துளிர்க்கிற மாதமாய், தலைக்கிற மாதமாய் இந்த மாதத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நீ காரியங்களை செய்யும்போது பட்டுப்போன உன் வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ணுவார். இங்கே பார்க்கிறோம், ஆரோனின் கோல் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த நாளிலே துளிர்த்தது.
இதனால உன்னை என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை மட்டும் நிறைவேற்றும்படியாக உன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த கோல் துளிர்க்கிறதை நீ பார்க்க முடியும். நீ தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் காணப்படும் போது நீ நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாய், செழிப்பான ஒரு தோட்டமாய், நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்ட நல்ல மரமாய் நீ காணப்படும் போது இந்த மாதத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். பயப்படாதே. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்துறையா. அப்பா, இந்த மாதத்திலே நீர் எங்களை பட்டுப்போன வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கீங்கப்பா. உடைய பட்டுப்போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் துளிர்க்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. இந்த நாள் அதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அந்தகார வல்லமை கிரிகளும் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள்ல கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த பிள்ளைகளை செழித்து சுகித்திருக்க விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாள்ல சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா அந்தகார வல்லமுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. பிள்ளைடைய வேலைக்கு விரோதமாய், கற்பத்தின் கனிக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய் போராடுகிற செழிப்பை ஆண்டவரே கெடுக்கிற எல்லாவித பொல்லாத ஆவினிய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. சரீரத்திலே பட்டு போயிருக்கிற சரீரத்திலே இப்போதே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. பட்டுப்போன தொழிலிலே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. பட்டுப்போன வேலையிலே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. இந்த நாளில் கைடிச்சிற பிரயாசத்திலே ஆண்டவரே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துளிர்க்க பண்ணுகிற மாதம் ஆண்டவரே, ஒரு செழிப்பை கொடுக்கிற ஒரு மாதம் ஆண்டவரே. இந்த மாதத்துல எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே நீர் வழி நடத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்துறோம். அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெற போறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.